அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குழந்தைகளே, குழந்தை பருவம் குறும்பில்லாமல் போகாது. குறும்பு மற்றவரை மகிழ்விப்பதாக இருக்க வேண்டுமே தவிர மற்றவரை துன்புறுத்துவதாக இருக்கக்கூடாது. குழந்தைகளே, குழந்தை பருவத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த சேட்டைகள், அந்த மகிழ்வான தருணங்கள் நீங்கள் செய்யும்போது உங்களால் பார்க்க முடியாது. அதுவே நீங்கள் எப்படியெல்லாம் அந்த நிகழ்வினை நிகழ்த்துகிறீர்கள் என்பதை நம்முடைய பள்ளியினுடைய ஆசிரியர்கள் உங்கள் கண்முன்னே நீங்கள் செய்யக்கூடிய குறும்புத்தனத்தை இங்கே காண்பிக்க வருகிறார்கள். இதோ உங்களுக்காக. காலை வணக்கம் ஐயா. காலை வணக்கம் மாணவர்களே, நலமா இருக்கிறீங்களா? நலம் ஐயா. காலை சிற்றுண்டி அருந்தினீர்களா? அருந்தி விட்டோம் ஐயா. நன்று நன்று, அமருங்கள். காலை வணக்கம். காலை வணக்கம். இன்னைக்கும் காலதாமமா இருந்தா? இன்னைக்கு காலதாமம். பஸ் லேட் ஐயா. பஸ் லேட் ஐயா. பேருந்து நிலையத்தில் பெரியதாக பேருந்து வருகிறது எழுதுகிறார். இன்றும் பஸ் பஸ் என்றால் சொன்னா என்ன அர்த்தம்? பேருந்து காலதாமதமாக வந்தது. இப்படி சரியாக தமிழில் உரையாற்ற சரியா? அமருங்கள். மாணவ செல்வங்களே, நேற்று பாடப்பகுதியை படித்து வர சொன்னேன், படித்தீர்களா? படித்தோம் ஐயா. என்ன பாடம் பார்த்தோம் நேற்று? பஞ்சபூதங்களை பற்றி பார்த்தோம் ஐயா. என்ன பூதம்? பஞ்சபூதங்கள் ஐயா. பஞ்சபூதங்களை பற்றி பார்த்தோம். நமக்கெல்லாம் பஞ்சபூதம் தெரியும். நம்முடைய மாணவ செல்வங்கள் பஞ்சபூதம் என்னன்னு சொல்லுவாங்க. என்ன பஞ்சபூதம் சொல்லுங்க பாப்போம். ஐயா, நான் சொல்கிறேன். சொல்லுங்கள். தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூகவியல் ஐயா. இதுவா பஞ்சபூதம்? ஆமாம் ஐயா. இப்படி சொல்லி கொடுக்கவே இல்லையே. அமருமா. நான் அப்படியே ஷாக் ஐயா. அடுத்ததாக பழமொழியை பற்றி சொல்வார்கள். உங்களுக்கு தெரிந்த பழமொழி பற்றி ஏதாவது சொல்லுங்கள். நான் சொல்றேன். சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. ஐயா, வாழ்க்கை என்பது பனைமரம் போல ஐயா. ஓஹோ, சூப்பர். மேலே ஏறினா நொங்கு, கீழே விழுந்தா சங்கு. ஐயோ, இப்படியா மாறிடுது. அடுத்த வேற பழமொழி யாராவது? ஐயா, நான் சொல்றேன். சொல்லுங்கம்மா. எலிவால புடிச்சா நீங்க கிங்கு. சூப்பர். நன்றி. அதுவே புலிவால புடிச்சா உங்களுக்கு சங்கு. ஐயோ, நன்றாக பதில் சொன்னீர்கள். மிகவும் நன்று. படித்த பாடத்தை சரியாக படித்து வந்திருக்கிறார்கள். அடுத்ததாக நேற்று கொடுத்த பாடத்தை சற்று நேரம் படியுங்கள். இதோ வருகிறேன். என்ன அங்க குசு குசுப்பு? ஐயா, நான் இல்ல குசுகுசு, இவதான் குசுகுசு. அவதான் குசு குசுப்பா. என்ன தென்றல், என்ன குசு குசுப்பு? ஒண்ணுமில்லை ஐயா, அவங்க வீட்ல எறும்பு தொல்லை அதிகமா இருக்குதான், அத கொல்றதுக்கு வழி கேக்குறாங்க. நான் சொல்றேன், யாருக்கும் சொல்லக்கூடாது, சரியா? சத்தியமா சொல்ல மாட்டேன், சொல்லுங்க. சரிங்க ஐயா. எறும்புக்கு ஜீனினா ரொம்ப பிடிக்குமா. ஆமாமா. ஜீனில மிளகாத்தூளை கலந்து ஃபர்ஸ்ட் வைக்கணும் ஐயா. நான் சொல்லும்போது ஊங்கட்டுங்க. ஆமா. அப்ப என்ன பண்ணணும், காரம் சாப்பிட்ட எறும்பு தண்ணியை தேடி போகும் ஐயா. அப்ப அது தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், பின்னாடில இருந்து புடிச்சு உள்ள தள்ளி விட்டுறணும். யாரம்மா? எறும்ப. ஆமா ஐயா. தண்ணியில விழுந்த எலும்புக்கு குளிரும்ல, உடனே என்ன பண்ணும், குளிர் காயறதுக்காக நெருப்ப தேடி போகும் ஐயா. அப்ப என்ன பண்ண போறோம், அடுப்புல பெரிய வெடிகுண்டை தூக்கி உள்ள போட போறோம். அப்ப எறும்புக்கு அடிபட்டுடும் இல்லையா, அத உடனே ஆம்புலன்ஸ்ல ஏத்திக்கிட்டு ஹாஸ்பிடலுக்கு போவாங்க. அதேமா? ஆமா ஐயா. அங்க ஐசியூல அத அட்மிட் பண்ணிருப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், மெதுவா போய் எறும்போட ஆக்சிஜன் மாஸ்க தூக்கி விடுவோம். ஐயோ, டோட்டல் எறும்பு க்ளோஸ் ஐயா. இவங்க மொத்தத்தை எறும்பு சாவடிக்க வரல, எங்களையும் தமிழையும் சாவடிக்க வந்திருக்கிறாங்க. நல்லா இருக்குப்பா. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இன்றைய பாடத்தை சரியாக படித்து வருவோம். நன்றி. நன்றி ஐயா. காட்சி 2. Good morning students, how are you? Fine miss. Sit down all of you. Thank you miss. Take your book all of you. Yes students, yesterday I have taught you about translation, right? Now I say a word in Tamil, you have to translate in English, okay? Okay. Yes, Madhi, you stand up. Miss. Puli தூங்குகிறது, இது translate in English? Tiger miss. ஐயோ. What Madhi, I didn't expect this from you. Sorry miss. Sit. Next. Ovia, stand up. Miss. தயிர், இது இங்கிலீஷ்ல சொல்லுமா? Milk sleeps at night and morning become tight. என்னம்மா இப்படி பண்றீங்க?
மேக்ஸில் ஒன்று சொல்லித்தரேன் சரியா? 1000 kg இஸ் 110. ஓகேவா? எவ்வளோ? 1000 kg இஸ் 110. அப்போ 3000 kg எத்தனை டன்? 10 மிஸ் ஒருத்தவங்க டன்னு சொல்றாங்க மிஸ். ஒருத்தவங்க சொல்லுமா, ஒன்று தானே சொல்லி கொடுத்தேன், என்னம்மா இப்படி பண்ணுறீங்க? சரி, அடுத்தது சயின்ஸ்லேருந்து ஒரு கொஷின் கேட்குறேன் சரியா? நேற்று ஸ்கல்லை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா? அதுலேருந்து ஒரு கொஷின். மண்டை ஓடு எதுக்காக இருக்குது சொல்லுங்கள், அதோட பயன்களை 2 சொல்லுங்கள் பார்ப்போம். எஸ் மிஸ் தும்மும் போது மூளை வெளில வந்து விழாம இருக்கிறதுக்காக பயன்படுது மிஸ். சரி, பிடிச்சிக்கோ, கீழே விழுந்துற போகுது சரியா? சரி உட்காரு. இன்னொரு பையன் மிஸ் சோனியா வைக்கிறதுக்கு பயன்படுது மிஸ். உட்காருங்களா? நான் எதுக்கு சொல்லி கொடுத்தேன், என்ன இப்படி பண்றீங்க? உட்காருங்க. சரி, அடுத்த கொஸ்டின் சரியா? சரி, டெய்லி டூத் பிரஷ் எத்தனை வாட்டி யூஸ் பண்ணுவோம் நம்ம எல்லாரும்? 2 times மிஸ். 2 தடவை யூஸ் பண்ணுவீங்களா? எஸ் மிஸ். ஓகே. சரி, எத்தனை நாள் யூஸ் பண்ணுவீங்க, எத்தனை டேஸ் யூஸ் பண்ணுவீங்க எல்லாரும்? 2 weeks மிஸ். 2 வீக்ஸ் தானா? எஸ் மிஸ். ஏன் எப்படி? அப்புறம் காணா போய்டும் மிஸ். அப்ப பிரஷ் பண்ணிட்டு எங்கேயோ வைக்கிற இல்லையா நீனு? எஸ் மிஸ். சரி, ஓகே. Thank you மிஸ். 1 month மிஸ். ஓகே, நெக்ஸ்ட். 2 month மிஸ். ஓகே. என்னோட டூத் பிரஷ்க்கு எண்டே இல்ல மிஸ். எண்டே இல்லையா? எப்படி தெரியுமா மிஸ்? சொல்லு First பாப்போம். நான் என்னோட பல்லு தேய்க்கிறதுக்காக டூத் பிரஷ் யூஸ் பண்ணுவேனா? சரி. அதுக்கப்புறம் எங்க அப்பா ஹேர் டை அடிக்க யூஸ் பண்ணுவாங்க சரி. மிஸ். எங்க அம்மா வாட்டர் பாட்டில் கழுவ யூஸ் பண்ணுவாங்க மிஸ். அப்புறம்? அதுக்கப்புறம் எங்க அக்கா கொலுசு தேய்க்க யூஸ் பண்ணுவாங்க மிஸ். சரி. அதுல உள்ள முடியெல்லாம் கொட்டி போச்சுன்னா யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்கல்ல? சொல்ல மாட்டேன், சொல்லு. பாவாடை நடக்கோக்க யூஸ் பண்ணுவோம். ஐயோ, அப்ப உங்க வீட்ல டூத் பிரஷ் பல விதமா யூஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா? எஸ் மிஸ். சரி, ஓகே. சரி, நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம் சரியா? ஓகே, தேங்க் யூ ஸ்டூடெண்ட். மாணவ செல்வங்களே, இது உங்கள் கண்களுக்கு விருந்தளிப்பது மட்டுமல்ல, நீங்கள் இவர்கள் சொன்ன செய்திகளை நீங்கள் உள்வாங்கி அதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இளமையில் கல், மாணவ பருவமாக இருக்கும் பொழுதே நீங்கள் கற்க வேண்டியவற்றை நன்றாக கற்க வேண்டும், முறைப்படி கற்க வேண்டும். அந்த செயலை ஒருவன் எப்பொழுது செய்கிறானோ அவன்தான் சிறந்த குடிமகனாக மாற முடியும். படிக்கின்ற பருவத்தில் பேச்சை கேட்டு சரியான முறையில் நடந்து கொள்ளக்கூடியவன் தான் சிறந்த மாணவன். ஒரு நல்ல சமூகம் சிறந்த மாணவனால் தான் உருவாக்க முடியும். நல்ல மாணவனாக எழுந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். அனைவருக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள்.